தகப்பனே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். கொஞ்சம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கைதட்டி பாடுங்க. பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றேன், என்னை பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாற செய்கின்றேன், என்னை இளைப்பாற செய்கின்றேன், என்னை இளைப்பாற செய்கின்றேன். என் மேய்ப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீரண்டை அனுதினம் நடத்துகிறேன், அமர்ந்த தண்ணீரண்டை அனுதினம் நடத்துகிறேன், என்னை அனுதினம் நடத்துகிறேன். ராஜா என் மேய்ப்பரே இயேசப்பா, என்னோடு இருப்பவர். சொல்லுங்க பாப்பா எல்லாரும் வாயை திறந்து. அண்ணா என்னோடு கூட இருப்பவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்? ஆமென். கிருபை என்னை தொடரும், உங்க கிருபை என்னை தொடரும், உங்க கிருபை என்னை தொடரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க கிருபை என்னை தொடரும், உங்க கிருபை. நன்றி ராஜா. அப்படியே அமருவோம். பரலோக தகப்பனே, உங்களுடைய அடிமையை மறைத்து உங்களுடைய பிள்ளைகளோடு ஆவியானவர் ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி உங்களுடைய பிள்ளைகளை ஊன்ற கட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்கள் நாமத்தை ஆராதனையிலே நடத்தின பிள்ளைகளையும், ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளையும், இசை வாசித்து உங்கள் நாமத்தை துதித்த பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்தினதுக்காக நன்றி. இந்த அதிகாலையில் எழுந்து தங்களை ஆயத்தமாகி ஆர்வத்தோடு வந்த அருமையான பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. தொடர்ந்து ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சங்கீதம்
121 சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 121 சங்கீதம் 4வது வசனம். இதோ இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இதில் 2 வார்த்தை வருது. இன்னைக்கு செய்தியினுடைய முக்கியமான தலைப்பு தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். இதான் இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியினுடைய தலைப்பு. அதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நல்லா கவனிங்க, 2 வார்த்தை வருது. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உறக்கம்னு சொல்கிறது உணர்வோடு உறங்குறது. தூக்கம்னு சொல்கிறது குளோரப்பான் கொடுத்து உணர்வு அற்று தூங்குறது. அப்போ ஆண்டவர் பாருங்க, சாதாரணமான தூக்கமும் தூங்குறவர் அல்ல, கனநித்திரையிலையும் ஆவியிலையும் என்ன செய்யறதில்ல, உறங்குவதும் இல்லை. 2 வார்த்தை அங்கே வருது. அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் அப்படின்னா பாருங்க, தேவ ஜனத்தை காக்கிறவர் தூங்குகிறது, உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. வாயை திறந்து சொல்லுவான் எல்லாரும், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வாய் திறக்கலை. சொல்லுங்க, என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, 2 காரியமும் அவர் செய்யறதில்ல. அப்ப இரவும் பகலும் நம்முடைய தேவாதி தேவன் சர்வ வல்லவர். அவர் விழித்து எப்போதும் விழித்திருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, உறங்குகிறவனும் இல்லை. கவனிங்க, அவர்களில் தூங்குகிறவனும் இடறுகிறவர்களும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும், அவர்களுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும், பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை. அதெல்லாம் கவனிங்கன்னா ரொம்ப முக்கியமான சத்தியம். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை. எவ்வளவு அருமையான சத்தியம். இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் உறங்குறவரும் அல்ல தூங்குறவரும் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இடுப்பின் வார் முதற்கொண்டும் அது அவிழ்வதும் இல்லை, பாதரட்சையின் வார் முதற்கொண்டும் அந்து போவதும் இல்லை. அவர்கள் இடறுகிறவரும் அல்ல, அவர்கள் உறங்குகிறவரும் அல்ல, தூங்குகிறவர்களும் அல்ல. அதிலே சொல்லுவோமா? இப்போ இந்த நாட்களில் நாம் தூங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வரலாம். தூங்கலாம். குறிப்பாக ஒரு மனிதன் என்ன செய்யணும்? 8 மணி நேரம் மருத்துவ ரீதியின்படி உறங்கி எந்திக்கணும். நமக்கு அப்படி அல்ல, 8 மணி நேரம் தான் தூங்கணும்னு கிடையாது.
நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறார். நாம் உலகத்தாரை போல என்ன செய்யக்கூடாது, சரீர பிரகாரமான அதிக உறக்கத்துக்கும் ஆவிக்குரிய அதிகமான உறக்கத்திற்கும் என்ன செய்யக்கூடாது, கனநித்திர ஆவிகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம காரியம் நிறைவேறி ஜெயம் பெறு மட்டும் எப்படி இருக்கணும், விழித்திருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும் மட்டும், காரியங்கள் நிறைவேறி ஜெயம் பெறு மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம உறங்காம தூங்காம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உறங்குறவர், அதாவது நம்ம ஆண்டவர் உறங்குறவர் அல்ல, தூங்குறவர் அல்ல. நம்ம எல்லாரும் பகலுக்குரியவர்கள். அல்லேலூயா. இரவுக்குரியவர்கள் அல்ல. புறஜாதி தெய்வங்கள் தான் என்ன செய்யும், தூங்கும். அல்லேலூயா. புறஜாதி தெய்வங்கள் என்ன செய்யும், தூங்கும். பாம்பு மேலே படுத்துக்கிட்டு என்ன செய்யும், தூங்கும். நம்முடைய ஆண்டவர் தூங்குகிறவர், உறங்குகிறவரும் அல்ல, தூங்குகிறவரும் அல்ல. எலியா பாகால் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், உங்கள் தேவனை என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. அவர் எங்கேயாட்டும் அலுவலா போயிருப்பார், இல்லைவட்டா தூங்கிக்கிட்டு இருப்பார், எழுப்புங்கன்னு சொல்கிறார். அப்போ பாகாலுடைய தெய்வம், புறஜாதிகளுடைய தெய்வம் கடவுள்னு சொல்கிறதெல்லாம் என்ன செய்யும், தூங்கும், உறங்கும். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் உறங்குகிறவரும் அல்ல, தூங்குகிறவரும் அல்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த நாட்களில் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி, கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி, உங்கள் மேலேனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி, உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். கவனிங்க, இது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் கர்த்தர் என்ன நித்திரை அனுப்புறாரா, கனநித்திர ஆவி. நல்லா தூங்குறாங்கன்னா அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்காதவர்கள், தேவ சமூகத்திற்கு பயப்படாதவர்கள். அல்லேலூயா. அப்போ கனநித்திர ஆவியை யாருக்கு அனுப்புகிறார் ஆண்டவர், கீழ்ப்படியாதவர்களுக்கு, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு. ரோமர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கனநித்திரையின் ஆவியையும், கனநித்திர ஆவியவும், காணாதிருக்கிற கண்களையும், கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அல்லேலூயா சொல்லாமா. யாருக்கு இதெல்லாம், கனநித்திர ஆவியும் காணாதிருக்கிற கண்களும் யாருக்கு கொடுக்கிறாரு, தேவ வசனத்தை அவமதிக்கிறவர்களுக்கு. தேவ வசனத்தை, தேவனுடைய சத்தியத்தை அவமதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, கனநித்திரை ஆவியவும் காணாதிருக்கிற கண்களை என்ன செய்கிறாரா, கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென். யூதாவை குறித்து யாக்கோப்பு ஆதியாகமம் 49:9 படிச்செல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யூதா பாலசிங்கம், அவன் படுத்து கிடந்தா ஒருவன் என்ன செய்ய முடியாது, எழுப்ப முடியாது. பாலசிங்கம்னா இங்க பாருங்க, பாலசிங்கம்னா வாலிப சிங்கம், இளவட்ட சிங்கம். இளவட்ட சிங்கம். இன்னைக்கு நிறைய யூதாக்கள் இளவட்ட சிங்கங்கள் தான் என்ன செய்யறது, விடிய விடிய உறங்கிட்டு 7 மணிக்கு ஆராதனைக்கு வர்றது வாலிப சிங்கங்கள். அல்லேலூயா. வாலிப பிள்ளைய வாலிப சிங்கங்கள்
கிழட்டு சிங்கங்கள்லாம் எந்திரிச்சிருந்து, வயசு போன சிங்கம்லாம் எந்திரிச்சிருது, பால சிங்கம்லாம் என்ன செய்யுது? படுத்து கிடக்குது. யார் எங்களை எழுப்புவான்? 9வது வசனம் படிங்க. 49:9 வசனம். யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், நல்லா இளவட்ட சிங்கம். நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். நீ நல்லா நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வயிறு உடைக்க தின்னுட்டு உறங்குனாய். என் மகனே, என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தாய். கவனிங்க, சிங்கம் போலவும் கிளை சிங்கம் போலவும் மடங்கி படுத்தாய். அவனை எழுப்புகிறவன் யார்? பாருங்க, இன்னைக்கு விசுவாசியெல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்தவங்க, ரசிக்கப்பட்டவங்க, வாலிப தம்பிமார்கள், வாலிப பிள்ளைகள் தான் பாருங்க அதிகமாக தூங்குறாங்க. உண்மையா இல்லையா? விடிய விடிய செல்லை பார்த்துட்டு விளையாண்டுட்டு லேட்டாக உறங்கி காலையில் 7 மணி 8 மணிக்கு ஆராதனைக்கெல்லாம் பாருங்க. விசுவாசியுடைய பிள்ளைய பாருங்க 7 மணி 6:45 7 மணிக்கு உள்ள வருதுங்க. அல்லேலூயா. தவம் இருந்து பெத்த பிள்ளைய, ஒரே மகன் ஒரே பிள்ளை, நல்லா பாலசிங்கம் உறங்கிட்டு லேட்டாக என்ன செய்யுது? ஆராதனைக்கு வருது. இது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? ஆசீர்வாதத்தை தடை பண்ணுமா? ஆசீர்வாதத்தை தடை பண்ணும், எதிர்காலத்தை தடை பண்ணும். உடைய தாய் தகப்பனும் தவம் இருந்து பெற்று எனக்கு ஒரு மகன் வேணும், எனக்கு 3 பொம்பளை பிள்ளைய 2 பொம்பளை பிள்ளைய, எனக்கு ஒரு மகன் வேணும்னு சொல்லிட்டு தவமாயிருந்து பெற்று உடைய ஆண்டவருக்கு நடத்துறதுக்கு பிரயாசப்பட்ட தாயின் தகப்பன இருதயம் சந்தோஷப்படணும். நம்மளை படைச்ச தேவன் சந்தோஷப்படணும். நம்முடைய ஆண்டவர் இன்னார் என்று என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. நம்ம தூங்கலாம், பாருங்க, ரொம்ப உறங்கிடக்கூடாது, ரொம்ப என்ன செஞ்சிடக்கூடாது? உறங்கிடக்கூடாது. அது என்னத்தை கொண்டு வரும்? தரித்திரத்தை கொண்டு வரும், கந்தலை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னுரையா சில காரியங்களை வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லிட்டு மீத உள்ள காரியங்களை மற்ற காரியங்களுக்கு நம்ம தொடர்ந்து போவோம். சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். கவனிங்க, சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், தூங்கி விழப்பண்ணும். அசதியானவன் பட்டினியாயிருப்பான். அசதியானவன், நல்லா கவனிங்க, அசதியான வாழ்க்கையில என்ன வரக்கூடாது? சோம்பல் வரக்கூடாது, அசதி வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு இங்க பாருங்க, ஒரு சுறுசுறுப்பு எப்போது இருந்துகிட்டு இருக்கணும். ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்ம எதிர்காலத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ளும் வரை, லெக்க அடையும் வரை சுறுசுறுப்பாக இருக்கணும். சோம்பலை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சுறுசுறுப்பு இல்லாதவன் எப்படி இருப்பானா? பட்டினியாக இருப்பான் இருக்கு. வாலிப தம்பிகளும் தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சா போய் வீட்டில் போய் எதாட்டும் டிஃபனோ இல்லை லஞ்சோ ஏதோ சாப்பாடு சாப்பிட்டோமா, மத்தியானம் எல்லாரும் என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் பாருங்க, 15 பேர் 20 பேர் வாரந்தோறும் தேவ பிள்ளைகள் சகோதரிமார்கள் சகோதரமார்கள் போய் டிராக்ஸ் ஊழியம் செய்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் சுறுசுறுப்பாக ஆண்டவருக்கு ஏதாட்டும் ஒரு வேலை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஒரு வேலை செய்யணும். உலகத்துக்குரிய காரியத்தினாலும் சரி, வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு நினைக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். லெக்கை அடையும் வரை, நித்திய ஜீவனுக்கு போய் சேரும் வரை தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கு. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 10:5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், புத்தியுள்ள மகன்.
அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ, நல்லா கவனிங்கய்யா, அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லெச்சையை உண்டாக்குகிற லட்சியை உண்டாக்குறான். இப்ப நீங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கோடை காலத்தில் தூங்குகிறவன் எப்படிப்பட்டவனா? கோடை காலத்தில் சேர்க்கிறவன், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். புத்தியுள்ள அவனே. பாருங்க, நீங்க கோடை காலத்தில் எறும்பை பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா கோடை காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, உணவை கொண்டு அவங்களுடைய பண்டக சாலையில் சேர்ப்பாங்க. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் இது நமக்கு கோடை காலம், ரப்சீசன் காலமல்ல, ஆவிக்குரிய கோடை காலம். அல்லேலூயா, ஆவிக்குரிய கோடை காலம். இதில் நம்ம எப்படி இருக்கணும்? சேர்க்கணும், ஆஸ்தியை சேர்க்கணும், ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும், ஆத்மாக்களை சபையில் ஒன்று என்ன செய்யணும்? சேர்க்கணும், உற்சாகமாக இருக்கணும். கோடை காலத்து அறுப்பு காலத்தில் தூங்குறவன் லட்சியை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். அறுப்பு காலம்னா உழைக்க வேண்டிய காலத்தில், ஆண்டவருக்கு அதாவது குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய காலத்தில் தூங்குறவன் லட்சியை உண்டாக்குறான்னு வாசிக்கிறோம். காரியத்தை அடையும் வரை இங்கே பாருங்க, உங்களுக்குன்னு தேவன் நல்ல ஒரு வீடு வாசலை நிலங்களை வாங்கி வீடு வாசலை கட்டி நல்ல தொழில் எடுத்து நல்ல பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள கரையேற்றி பிள்ளைகளுக்கு எதிர்கால காரியங்களை நடத்தி பிள்ளைகளை படிக்க வச்சு அதுக்கு வேலைக்கு சேர்த்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஜெயமாக மாறு மட்டும் நாம் இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று உற்சாகமாக ஓடி ஓட்டத்தை முடிக்கும் போது நித்திய ஜீவனில் போய் இளைப்பாறணும். அதுக்கு மட்டும் எப்படி இருக்கணும்? ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? சுறுசுறுப்பாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சங்கீதம் 132 எழுதப்பட்டிருக்கு, யாக்கோப்பின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் அதாவது நித்திரை வரப்பண்ணுவதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறி படுத்துக் கொள்வதும் இல்லைன்னு சொல்லி அங்கே தாவீது சொல்றார். ஒரு காரியத்தை நீங்க ஜெயமா பெருமட்டும் ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்யணும்? யாக்கோபை போல விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடி ஜெபிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. போராடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். காரியங்களை ஜெயமா கர்த்தரிடத்தில் பெருக்கு மட்டும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு நினைக்கக்கூடாது, கர்த்தருக்குள்ளே ஜெயமாக இருக்கணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிச்சிட்டோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிச்சிட்டோம். இப்போ நீதிமொழிகள் 23, 21வது வசனம் வாசிக்கலாம். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். குடியனும் போஜன பிரியனும். பாருங்க, குடியன்னா யாரு? மதுபானத்துக்கு அடிமையானவன். டாஸ்மார்க்கு, போதமார்க்கு, அதாவது போத பழக்கத்துக்கு, பிராந்தி சாராயத்திற்கு, லாகிரி வஸ்துக்கு, அடுத்தது கஞ்சா பழக்கத்திற்கு, போயில பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் எப்படி ஆவார்கள்? தரித்திரராவார்கள். தரித்திரராவார்கள். வாழ்க்கையில யார்ட்டையாட்டு போய் கையேந்திக்கிட்டே நிற்பாங்க. தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். கவனிங்க, தூக்கம் கந்தைகளை உடுத்து. அப்ப கவனிங்க, ஒரு அளவுக்கு மீறி நீங்களோ நானோ தூங்குனா கந்தலை உடிக்கும். கந்தலை உடிவிக்கும்னா என்ன அர்த்தம்? நல்ல துணிமணி கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல வீடு வாசல் கிடைக்காது, கந்தலை வரவைக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் தூக்கத்தை விரும்பாத, விரும்பினால் தரித்திரனாவாய். தூக்கம் கந்தலை கொண்டு வந்துடும், ஆவிக்குரிய கந்தலையும் கொண்டு வந்துடும், பூமிக்குரிய கந்தலையும் என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 23, 21 மறுபடி வாசிங்க. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தம்பி கவனிங்க, குடியனும்
மதுவான பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவனும் போஜன பிரியனும் தரித்திரனாவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். புரியுதா? இப்ப ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தூக்கத்தை அதிகமா விரும்பக்கூடாது. தூக்கம் கந்தரை கொண்டு வந்துடும். தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நேரம் நல்லா ஜெபிக்கணும். குறிப்பிட்ட நேரம் கொஞ்சம் அதிகமாக உலகத்தார போல நம்ம தூங்கிடாதபடி ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் எழுதி வச்சுக்கோங்க, 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். நல்லா கவனி எல்லா தேவ பிள்ளைகளும், மற்றவர்கள் தூங்குறது போல அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மற்றவர்கள் உலகத்தார், அவங்க தூங்குறது போல நாமும் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். இங்க பாருங்க, சிறையில் எல்லாரையும் அடைச்சி வச்சிருக்கு. யாரு? பவுல் சீலா மற்ற கைதிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் கையில் விளங்க மாட்டிருக்கு, காலில் விளங்க மாட்டிருக்கு, கழுத்தை சுற்றி கம்பி போட்டிருக்கு. நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து என்ன செஞ்சாங்களா? பாடினாங்க. சிறைச்சாலை அதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் என்ன செஞ்சது? கலண்டு விழுந்தது. கரங்களை தட்டுவோமா? எல்லாருடைய கட்டுக்களையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? கலண்டு விழ பண்ண. அப்ப எல்லாரோடையும் சேர்ந்து இந்த 2 தேவ மனுஷர்களும் உறங்கி இருந்தா அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? மேற்கொண்டு பாரம் வந்திருக்கு, மேற்கொண்டு தண்டனை வந்திருக்கு. காலையில் விடிஞ்சா அவங்களுக்கு விடுதலை வந்துருச்சு, அரசாங்கம் அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருச்சு. அப்போ இரவில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாரு? காலையில் விடியும் போது நல்ல செய்தி என்ன செய்கிறாரு? கர்த்தர் கொண்டு வர்றார். இரவெல்லாம் யாக்கோப்பு போராடி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. 20 வருஷம் பகையாக இருந்தவன் அன்றைக்கு காலையில் விடியும் போது பகையாக இருந்த தன் சகோதரனாகிய ஏசா ஒரு தகப்பனை போல வந்து அவனை கட்டி தழுவுறான். விழித்திருந்து ஜெபிக்கணும். மற்றவர்கள் தூங்குறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. நீங்கள் பொருத்தனை எடுக்கணும். என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை எதுக்கு? தரித்திரம் என்ன? எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் தூக்கத்தை விரும்பினதுனால. குறிப்பிட்ட நேரம் நிச்சயமாக நான் உறங்கினேன் அந்த உறக்கத்தினால. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பொருத்தனை எடுக்கணும். அந்த எல்லையை நம்ம தாண்டணும். நம்ம தாண்டி கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 13:36. நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு. எஜமான் வரும்போது நாம தூங்குகிறவர்களாக இருந்தால், தூங்குகிறவர்களாக நாமை கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது இங்க பாருங்க, நாம விழிப்பா இருக்கணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். எப்போதும் உரங்கலாம் அதிகமாக தூங்கிடக்கூடாது. அதிகமாக தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த கட்டம் அந்த மூச்சே இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. இப்போ இந்த நாட்களில் எஜமான் வரும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும், உணர்வுள்ளவர்களாய் காணப்படணும்.
லேசா அசைவு கேட்ட உடனே நம்முடைய இருதயம் அப்படி என்ன செய்யணும்? நித்திரை தெளிந்து விழிக்கணும். சில பேர் கதவை தட்டி கதவை போட்டு உடைச்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க? எந்திக்க மாட்டாங்க. கண நித்திரை. பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியாது? தெரியாது. அப்படிப்பட்ட உறக்கத்துக்கு நாம் போனோம்னா தரித்திரனாவோம், கந்தலை உடுத்தி வைக்கும். அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 5:14 படிக்கிறோம், தூங்குகிறவனே விழித்து மருத்துவரை விட்டு என்ன செய்ய? எழுந்துரு. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதிரிகளுக்கு தான் கணநித்திரை அனுப்புறார், சத்துருக்களுக்கு தான் கணநித்திரை அனுப்புறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தியவும் விழிப்பான கண்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, எதிரிகள் சங்கீதம் 76:6 வசனம் படி. சங்கீதம் 76:6 வசனம். யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால், உம்முடைய கண்டித்தனத்தினால், ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. யாருடைய ரதம், யாருடைய குதிரை? பார்வோனுடைய ரதங்கள், எதிரிகளுடைய குதிரைகள். கர்த்தருடைய கண்டிதனத்தினால் பார்வோனுடைய குதிரைகள், எதிரிகளுடைய குதிரைகள், ரதங்கள் எப்படி விழுந்துச்சா? உறங்கி விழுந்தது. அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு சத்துருக்களா இருக்கக்கூடாது, கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பிழித்திருந்து என்ன செய்யணும்? அதுக்கு நல்லா கவனிங்க. வாலிப தம்பிகள், வருங்கால சந்ததியெல்லாம் உங்கள் இலக்கை அடைக்க மட்டும் போராடி ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், இருதயத்தில் எப்போது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கை முடிஞ்ச பின்னாடி வாழ்வை நினச்சி என்ன செய்யக்கூடாது? ஏங்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரோமர் 13:11 படி நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேணும். சரீர நித்திரையை விட்டு ஆவிக்குரிய நித்திரையை விட்டு என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். போராடி ஜெபிக்கணும். மனைவி செவிச்சா ஜெபம் பண்ணா போதும், கணவர் ஜெபம் பண்ணா போதும் இருக்கக்கூடாது. உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். 7 நாள், 10 நாள், 21 நாள், 40 நாள்லாம் பாஸ்டிங் இருந்து ஜெபிக்கலாம். என்ன இந்த சரீரத்தை, ஆமாம், முடிவில் எங்கே மண்ணில் தான் கொண்டு புதைக்க போகிறாங்க. உயிரோடு இருக்கும்போதே என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. போராடி ஜெபிக்கணும். ஆமென். போராடி ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட வசனங்களை எழுதி வச்சு தியானிக்கணும். சொல்லுங்க, ரோமர் 13:11 படிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று. கவனிங்க, இது என்ன வேலை? நீங்கள் நானும் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய், நாம் இந்த காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். என்ன செய்யணும்? இந்த காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபம். கவனிங்க, நாம சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்ட காலங்கள் ரட்சிப்பு சமீபமா இருந்ததை போல அப்பொழுது இருந்ததை பார்க்கிலும் நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்பொழுது அதிகம் சமீபமா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது இருந்த ரட்சிப்பை பார்க்கிலும் இப்பொழுது அதிக சமீபமா இருக்கிறது. அப்படின்னா என்ன? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதிக சமீபமா இருக்கிறது. நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன வார்த்தை, அப்பொழுது சொன்ன வார்த்தை இப்பொழுது அது சமீபமா இருக்குது. நாம என்ன செய்யணும்?
விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். காரியம் நடந்து ஜெயமாக மட்டும் எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்கணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். கை கால் நல்லா இருக்கும் போதே பிரயோஜனப்படுத்தணும். உடல்ல வலுவு இருக்கும் போதே பிரயோஜனப்படுத்தணும். கண் பார்வை நல்லா இருக்கும் போதே பைபிளை படிக்கணும். கண்ணு லேசாக மங்களாக இருந்தாலும் போய் ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சு என்ன செய்யணும்? கண்ணாடியை போட்டுக்கிறணும். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறதுக்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்துங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா மனசில் கவலை, மனசில் ஒரு பாரம். எலியாவுக்கு ஒரு பாரம். அந்த பாரத்தில் சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, என் பிதாக்களை பாரிக்கல நான் உத்தமன் அல்ல, போதும், என் ஆத்மாவை என்ன செஞ்சிடும்? எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம். கவலையினால என்ன ஜெபம் பண்ணுறாங்க? சாகணும். சாகிறதுக்காக என்ன செய்கிறாங்க? உறங்குறான். ஆனாலும் கர்த்தர் எலியாவை தட்டி எழுப்பி என்ன செய்கிறாரு? ஆமாம், அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எலியாவை தட்டி எழுப்புகிறார். அல்லையா? சொல்லுங்க. சில பேர் கவலையினால படுத்தே கிடப்பாங்க. படுத்தே கிடந்துக்கிட்டு புலம்புவாங்க. என்ன உலகம், உலகத்திலிருந்து என்னத்தை கண்டான், போய் சேர்ந்தா பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி கவலையினால உறக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா துக்கத்தினால் உறக்கம். துக்கத்தினால் உறக்கம். சீசர்கள்ட்ட சொல்லிட்டார் ஆண்டவர், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், ஆனால் 3வது நாள் எழுந்திருப்பேன், நீங்கள் தைரியமாக இருங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்துங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க துக்கத்தினால என்ன செய்வாங்க? உறங்குவாங்க. துக்கத்தினால இன்னைக்கு நிறைய பேர் உறங்கிட்டே இருப்பாங்க. சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நீ போராடி ஜெபம் பண்ணா இருள் விலகி நீதியின் சூரியன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? உதிக்க ஆரம்பிச்சு. தூக்கத்தை விரும்பாத, விரும்பினா தரித்திரனாவாய். தூக்கம் கந்தலை உடித்து வைக்கும். அல்லேலூயா. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் செல்வந்தனாவான், அறுப்பு காலத்தில் தூங்குறவன் தரித்திரனாவான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து, ஆண்டவர் இந்த என்ன பகுதியில் ஆவியானவர் இடைப்பட போகிறான்னு சொல்லும்போது சபைக்கு தேவை இந்த காலங்களில் ஒரு விழிப்புள்ள ஒரு ஜெபம், தெளிவுள்ள ஒரு ஜெபம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விழிப்பு இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். தேவ பிள்ளைகள் எப்போதும் அதிகாலையில் சுறுசுறுப்பாக எந்திக்கணும். இரவு நேரத்தில் உறங்கணும், தூங்கிடக்கூடாது, அதிகமாக தூங்கிடக்கூடாது. உறங்கணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிச்சிடலாம் தெளிவா. தூங்குனா 7 மணி ஆனாலும் என்ன வராது? தெளிவு வராது. சிரமப்பட்டு தான் எந்திக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை அநேகர் தூங்குறதுக்கு காரணம் என்ன? நீண்ட நேரம் தூங்குறதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கை வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம். அல்லேலூயா. வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அவங்க நினச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. சில பேர் பார்த்தோம்னா பிரசங்கம் வேண்டாம். என்ன வேண்டாம்? பிரசங்கம் வேண்டாம். அப்படி பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அயர்ந்து தூங்கிடுவாங்க. பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அப்படி தூங்குவாங்க. அல்லேலூயா அல்லேலூயான்னு ஏன் கத்துறதுன்னா தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கணும். சில பேருக்கு பிரசங்கம் பிடிக்காது, தூங்கிடுவாங்க. எப்போ தொடங்குதோ எப்போ முடியும்னு தெரியாது. இப்படி ஆண்டுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அநேக மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம் விருப்பமாக இருக்கு.
எதுக்கு ஆராதனைக்கு போகணும், எதுக்கு ஜெபத்துக்கு போகணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், கழுதைக்கு தெரியுமா கரும்பு ருசி? தெரியாது. யானைக்கு தான் தெரியும் கரும்பு ருசி. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் அதனுடைய ருசி தெரியும். கர்த்தரிடத்தில் எப்படி ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று தெளிவுள்ளவர்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் யானை. அல்லேலூயா. சாலமோன் சிங்காசனத்தில் யானை தந்தம் வைக்கப்பட்டிருந்தது. சாலமோனிலும் பெரியவராகிய நம்முடைய ஆண்டவர் மகிமையின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். இயேசு இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கூட உள்ள சீசர்கள் என்ன செய்றாங்க? துக்கத்தினால உறங்குறாங்க. அதிக உறக்கத்தில் இருந்தாங்களா? துக்கம். ஆண்டவர் நம்மளோட போறாரு, இப்படி சொல்லி போட்டாரு, இப்படி சிலுவை பாடு வரப்போகுதுன்னு சொல்லி போட்டு, அவருக்கு அந்த பாடுனா நமக்கு என்ன பாடு வரப்போதோன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? மறுரூப மலையிலேயும் உறக்கம். அபிஷேகம் நிரம்பி மழை நிரம்பி நிற்குது, மேகஸ்தம்பம். மோசேயும் எலியா வந்து ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முகம் சூரியனை போல பிரகாசித்துக்கிட்டு இருக்கு. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசமான எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு மகிமையின் வஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறாரு. அந்த மறுரூப மலையிலையும் உறக்கம். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் உறங்குறாங்க. நிறைய பார்த்தோம்னா ஆறாவது நேரத்தில் எல்லாரும் கைதட்டி அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில் நிரம்பி துதிச்சுக்கிட்டு இருப்பான். சில பேரை பார்த்தா அப்படியே அங்கிட்டு முழிச்சுக்கிட்டு உறங்குவாங்க, எரிச்சப்படுவாங்க. என்ன இவர் தாத்தா அப்பத்தான்னு சொல்கிறாரு, இது என்ன கை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? அல்லேலூயா. அப்படி நின்றுக்கிட்டு என்ன செய்கிறது? ஆண்கள் பெண்களை பார்க்கறது, பெண்கள் ஆண்களை பார்க்கறது, இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக மருவமலையில் சபைக்குள்ள வந்து அப்படிப்பட்ட பொல்லாத சிறிய கிரியைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பவுல் 3ஆம் மெத்தையில் விழிப்பு சேவை நடக்குது. 3ஆம் மெத்தையில் விழிப்பு சேவை நடக்குது. அங்கே அந்த பவுல் ரொம்ப நேரம் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஐத்தியுகி என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் சன்னலுக்கு அருகில் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தவன் தூங்கிட்டான். தூங்கி 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே உளுந்து செத்து போயிட்டான். தூக்கம் சாவை கொண்டு வந்துடும், தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வந்துடும், தூக்கம் கந்தலை கொண்டு வந்துடும், தூக்கம் வறுமையை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அதனால அதிகமான உறக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நம்ம இடம் கொடுக்காம ஆண்டவருடைய பிள்ளைகள் விழித்து நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மட்டும் போராடி ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்களுடைய தொழில் காரியத்தில், உங்கள் எதிர்காலத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஊழியம் இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னா அக்காமண காலனியிலையும் அங்கே இருக்கிற சபையும் இங்கே இருக்கிற இந்த ஊழியமும் கட்டப்பட்டதுக்கு காரணம் உபவாசமும் ஜெபமும் விழிப்பு ஜெபமும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் எவ்வளவு நம்ம போராடி அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோமோ கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பேதுரு சிறைச்சாலையில் பிடிச்சி போட்டாச்சு. என்ன தண்டனை கொடுத்துட்டான்? ஏரோது மரண தண்டனை கொடுத்துட்டான். ஆனால் அவர் அசால்ட்டாக உறங்குறார், சிறைச்சாலையில் நிம்மதியாக உறங்குறார். கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டிருக்கு. வகுப்புக்கு காவலாளர்கள் என்ன செஞ்சிருக்கிறான்?
ஆமாம், வகுப்பு மாதிரி விழித்திருந்து அவனை காவல் காக்குறாங்க. ஆனால் சபையார் அவனுக்காக ஊக்கமாக என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் சபையாரின் ஜெபத்தை கேட்டு பாருங்க, தேவதூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை ஆக்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விழிப்பு ஜெபத்தை கேட்கிறவர், கணநித்திர ஆவியை விரட்டுகிறவர். நாம் விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் என்ன செய்வார்? கொடுப்பார். கைதட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ யோனா கர்த்தர் சொல்றார், யோனாவை பார்த்து நீ நினிவே பட்டணத்துக்கு என்ன செய்ய போன்னு சொல்றார். இவன் நினிவே பட்டணத்துக்கு போவாம கவனிங்க, எங்க போறதுக்கு டிக்கெட் எடுத்தான்? சொல்லுங்க. சில கண்ணை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, தூக்கத்தே சொக்கம்மா. அல்லேலூயா. கவனிங்க, தர்சீஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தார். அது என்ன டிக்கெட்டு எடுத்தார் தெரியுமா? ஐகோல்டு, அடித்தட்டு டிக்கெட்டு. என்ன டிக்கெட்டு? அதாவது இப்போ நம்ம ட்ரெயினுக்கு எடுக்கிறாங்கல்ல டிக்கெட்டு, ட்ரெயினுக்கு ஏசி கோச்சு, அடுத்தது 3 டயர், 2 டயர், 3 டயர், இப்படி. அல்லேலூயா. பாருங்க, இவர் என்ன டிக்கெட் எடுத்தாரு? அடித்தட்டு டிக்கெட். யாரும் அவரை என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன ஆச்சு? புயல் எடுத்தது, கப்பல் அலக்களிக்கப்பட்டது, கப்பலின் சரக்குகளெல்லாம் அள்ளி கீழே கடலில் அள்ளி எறிஞ்சாங்க. யாருனால வந்ததுன்னு சொல்லிட்டு தேடி 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 பார்த்தா யோனா பேர் வருது. சீட்டு போட்டு பார்க்குறாங்க. யோனாவை தேடினா அவர் எங்கே படுத்து கிடக்கிறாரு? பல்காமுடிய திறந்து உள்ள போய் படுத்து கிடக்கிறார். அல்லேலூயா. முதல் டிக்கெட் எடுத்து போய் படுத்து கிடக்கிறார். இப்படித்தான் நிறையா கதவை அடைச்சு உள்ள கொண்டி போட்டு உறங்குறது. யாரும் என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என் தூக்கத்தை, கும்பகர்ணன் தூக்கத்தை என்ன செய்யக்கூடாது? களைஞ்சிடக்கூடாது. நானா தூக்கம் தெளிஞ்சு என்ன செய்வேன்? அது விடிஞ்சு 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ எப்போனாலும் எந்திரிச்சு வரேன். யாராட்டு என்னை எழுப்புனா, அல்லேலூயா. கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு அது ஒரு பிராண கதை, தத்துவ போதனை. எழுப்புறதுக்கு யானையை வச்சு தான் எழுப்புவாங்களாம். யானையை வச்சு எழுப்புவாங்களாம். ஒரு நேரம் அவரை எழுப்புறதுக்காக ஏதோ ஒரு கடவுள் என்ன செஞ்சாராம்? வண்டு அனுப்புனாராம். வண்டு தொலைச்சிக்கிட்டு போய் எந்திக்கலையாம். அவனுக்கு 6 மாதம் தூக்கம், 6 மாதம் விழிப்பு. இப்படி தூக்கம் கும்பகர்ண உறக்க மாதிரி என்ன செய்யக்கூடாது? உறங்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கணும்? தேவ பிள்ளைகள் உற்சாகமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் லெக்கை அடை மட்டும் போராடி ஜெபம் பண்ணணும். வசனங்களை வாசிக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் வாக்கு தத்தங்களை வாசிக்கணும். வாசித்து வாசித்து அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய தெளிவு நமக்குள்ள இருக்கணும். ஆவிக்குரிய தெளிவு ஆண்டுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். தூக்கத்தை விரும்புகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு பொருத்தனை எடுக்கணும். பாருங்க, தானியேல் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அவன் என்னோட பேசுகையில், அவன் என்னோடு பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து. பாருங்க, தேவதூதன் இப்ப தானியேலோட பேசிட்டு இருக்கிறார். தரிசனம் கண்டுகிட்டு இருக்கார் தானியேல். தேவதூதன் பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் தரையில் முகங்குப்புற கிடந்து, தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். எப்படி ஆயிட்டார்? இப்போ ஆண்டவருடைய தரிசனம் கண்டுகிட்டு இருக்கிறாரு. தரிசனத்தை பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு அயர்ந்த நித்திரை. சபைக்கு போனா
நம்மளை கண்டிப்பானுங்க, நம்மளை கடிந்து கொள்ளுவாங்க. அதனால அயர்ந்த நித்திரையில் கிடக்கிறது. அயர்ந்த நித்திரை. சபைக்கு போனால் கண்டிச்சு சொல்லுவாங்க, குடிக்காதுன்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, சத்தியத்தின்படி வாழ சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லி அயர்ந்த நித்திரை. அந்த தரிசனம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தரிசனத்தை பார்க்காம தேவதூதனுடைய வார்த்தையை கேட்காம தானியேல் எப்படி கிடக்குறாங்க? இப்போ முகங்குப்புற விழுந்து அயர்ந்த நித்திரைக்கு போயிட்டான். இப்போ தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறான், எந்திரா எந்திரா எந்திரான். அயர்ந்த நித்திரை. ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்போது அயர்ந்த நித்திரைக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆர்வமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறது எப்படி இருக்கணும்? ஆர்வமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னத பாட்டில் 3 இடத்துல வருது. 3 இடத்துல எனக்கு பிரியமானவள் மனதாக மட்டும் உறங்கட்டும், அவளை எழுப்பாதீங்க. எனக்கு பிரியமானவள் அவர் மனதாக கும்பிட்டு என்ன எப்போ விருப்பப்படுறாளோ அப்போ எந்திக்கட்டும், அவளை எழுப்பாதீங்க. மனவாள போராடி எழுப்பி பார்த்துட்டு சரி தூங்கி கழுத எப்போ வாடி எந்திக்கட்டும். அல்லேலூயா. நிறைய டைவர்ஸே வந்திருக்கு கணவன் மனைவிக்குள்ள. மனைவி தூக்க மாத்திரையை போட்டு நல்லா தூங்கிடுறது, கணவன் தூக்க மாத்திரையை போட்டு நல்லா தூங்கிடுறது. எத்தனை நாள் கணவன் பொறுப்பான்? எத்தனை நாள் மனைவி பொறுப்பா? சரி இந்த பிரேதத்தோடு வாழ்றதை பார்க்கிறேன், டைவர்ஸ் பண்றான். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை இங்கே கவனிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் 1வது படிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. நித்திரை செய்யறான், ஆனா இதயம் விழிச்சிருக்கு. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் பிராவே, என் உத்தமியே, கதவை திற. கெஞ்சிறார். இப்படித்தான் நிறைய கணவர் மனைவியை கெஞ்சும் போது அவன் நல்லா தூங்குவான். என் சகோதரியே, என் மனவாளியே, என் உத்தமியே என்று கெஞ்சிறார் ஆண்டவர் அவள்கிட்ட. அல்லேலூயா. கெஞ்சிறாரு. அடுத்தது என் தலை பனியினாலும் பாரு, வெளியே இருந்து கெஞ்சிறாரு, அங்க தலை பனியில நனையுது. என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் தலைமயிர் அப்படியே இரவிலே பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அடுத்தது என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? நான் தூங்க போறேன், கண்டாங்கி சேலையை கலட்டிட்டு நைட்டிய மாட்டிட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? பாருங்க கதை சொல்றா. என் பாதங்களை கழுவினேன், என் கால பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. பாருங்க, கெஞ்சுறது தூக்கத்தில் அவர் நிமித்தம் பொங்குனதான். அடுத்தது இப்ப நேசர் வந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். கவனிங்க, என் நேசருக்கு கதவை திறந்து நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும், பாருங்க, என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. நல்லா கவனிங்களா? போயிட்டாரு. எவ்வளவு நேரம் கெஞ்சுவாரு? காலையில் 4 மணி 3:30 மணிக்கு எந்த ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்பும் போது எந்திரிச்சிடணும். எழுந்து முழங்கால கழுவிட்டு முழங்கால் படி ஜெபம் பண்ணிடணும். மறுபடி ஆண்டவர் கூப்பிட நம்மளை உணத்தை படுத்தோம்னா கெட்ட சொப்பனை ஒரு செத்த பிரேதம் வந்து நிற்கும், பாம்பு படம் எடுத்துக்கிட்டு நிற்கும். நிறைய பணத்தை அள்ளி சுமக்கிற மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிச்சா செலவு கூட பணம் என்ன செய்யாது, கிடைக்காது. கர்த்தர் தட்டும் போது என்ன செஞ்சிடணும்? மணவாளை தட்டும் போது
எந்திரிச்சிடணும். அல்லேலூயா. எந்திரிச்சிடணும். அவன் எந்திக்காம கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கு பிறகுதான் கதை நடக்குது பாருங்க. எப்படியாடு தூங்கி கழுத நீ எப்போ எந்திரிச்சினாலும் என்னச்சு எந்தி. வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன்னத பாட்டு. எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும், எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும், அவளை விழிக்க பண்ணாமலும், எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். எரிச்சல் சொல்றார் மணவாளன், சந்தோஷத்துல சொல்லல. பக்கத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சியை கூப்பிட்டு, என் மனைவி எனக்கு பிரியமானவ நல்லா தூங்குறா, அவள் எப்போ எந்திரிச்சு தொலைகிறாளோ என்ன செய்யணும், எந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பாதியன்னு சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகள், அதே வசனம் தான் அடுத்தது. எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அவளை திடீர்னு எழுப்பிட்டியல்னா சோத்துல உப்பு அதிகமா போட்டுருவா, பொரிச்ச மீனுக்கு கரிச்ச மீன் ஆக்கிடுவா, வாழ்க்கையை துன்பமாக்கிடுவா. அதனால அவ எப்ப எந்திரிச்சு தொலைகிறாளோ அப்ப எந்திக்கட்டும். எரிச்சல் சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். இப்படி எரிச்சல்ல உங்களை என்னன்னு சொன்னா எப்படி இருக்கும்? 3 நேரம் இந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா 5ஆம் அதிகாரத்தில் அவர் எழுப்பி என்ன செய்யலை, அவ எந்திக்கலை. உங்களோட அநேக சத்தியத்தின் மூலமா பிரசங்கத்தின் மூலமா ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்பி உங்களோடு பேசி உங்களை கண்டிச்சு உணர்த்தி நீங்க எந்திக்கலைனா சார் எப்படியாடு தூங்கி தொலைஞ்சு போ. அந்த விசுவாசி என்ன செய்யாதிய தொந்தரவு எப்போ வருதோ அது வரட்டும். அல்லேலூயா. சில பேர் கணவனை பார்த்து சொல்லுவாங்கல்ல, அது வருது பாருங்க, அது வருது. அது நம்ம பாசையில் சொல்லுவாங்க, இளவு கொடுப்பான் அந்த வர்றான். கணவன் மனைவி பார்த்து சொல்லுவாங்க, சில மனைவி பார்த்து, சண்டாளி அந்த வர்றான், நான் உழைச்சி கொடுக்குற பணத்தையெல்லாம் ஓட்ட பாத்திரத்தில் போட்டு குடும்பத்தை தரித்திரமாக்குறவன் அந்த வர்றா, ஊர் சண்டை இழுக்கிறவ வர்றா, பைப்படி சண்டையை போடுறவ வர்றா. அப்படி நம்மளை ஆண்டவர் பேசிடாதபடி வெளிப்பா இருக்கணும், மகிமையா இருக்கணும். இங்க பாருங்க, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் படிச்சேன்னா இஸ்ரவேலுக்கும் சிசேரா என்ற ஒரு படைத்தலைவனுக்கும் எதிரிகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிசேரா இங்க பாருங்க 900 இரும்பு ரதங்களை கொண்டு வந்து இஸ்ரவேலோட யுத்தம் பண்றான். அப்ப தெபோராலும் பாராக்கும் தேவனுடைய ஜனங்களும் அவனை என்ன செய்யறாங்க, ஓட விட்டு விரட்டி அடிக்கிறாங்க. தூங்காம விழித்திருந்து சண்டை போடுறாங்க. அந்த சிசேரா 900 ரதங்களோடு யுத்தத்துக்கு வந்து போனானா. தெபோராவுக்கு முன்பாக பாராக்குக்கு முன்பாக அவர்கள் நிற்க முடியாதபடி முறியடிக்கப்பட்டு ரதத்தை விட்டு இறங்கி ஓடுனானா. பெரிய தளபதி சிசேரா. இப்ப 20-21வது வசனம் படிங்க, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது அவன் நீ கூடார வாசலிலே நின்று, இப்போ யாகேல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுடைய கூடாரத்துக்குள்ள போய் ஒளியிறான்.
பின்னாடி யார் வர்றான்? பாராக்கு துரத்திட்டு வர்றான். இஸ்ரவேலின் படை அவனை துரத்திக்கிட்டு வருது. இவன் 900 இரும்பு ரதங்களை விட்டு படைகளை விட்டுட்டு நான் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? வழி நடுக ஓடுறான். வழியில யாகேல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷியுடைய கூடாரம் இருக்கு. அந்த கூடாரத்துக்குள்ள போய் அவன் என்ன சொல்றான்? அவள்கிட்ட, நீ கூடார வாசலிலே நின்று, நீ கூடார வாசல்ல நின்று, யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால், இங்க யாராவது இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். இல்லை என்று சொல்லி என்று சொன்னான். அடுத்தது, பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து, கவனிங்க, கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு, மெல்ல அவனண்டையில் வந்து, மெல்ல அவனிடத்தில் தூங்கிட்டான். சண்டை நடக்கிற நேரத்தில் இந்த தளபதி என்ன செஞ்சிட்டான்? எங்க வந்து தூங்கிட்டான்? கூடாரத்துக்குள்ள வந்து நல்லா தூங்கிட்டான். இப்படித்தான் நிறைய சோதனை நேரம், கஷ்ட நேரம், காரியம் கைகூடி வர்ற நேரத்தில் தூங்குறாங்க. இவன் யுத்தம் நடக்கிற நேரம் தளபதி, இவன் தப்பிச்சா போதும் சொல்லிட்டு கூடாரத்துக்குள்ள வந்து போர்வை போட்டு மூடி தூங்குறான். யார பாதுகாப்பா நிக்க சொன்னானோ அவளே என்ன செஞ்சா? யாகேல் கையில பெரிய கூடார ஆணி எடுத்தா, 1 முழ நீளமுள்ள கூடார ஆணி, கையில பெரிய சம்மட்டி ஆகிய சுத்தியலை எடுத்தா, மெல்ல அவன் பக்கத்துல போய் நெத்தியில வச்சு ஒரே போட்டா. அந்த கூடார ஆணி அவன் தலையை பொத்துக்கிட்டு தரையில பாய்ஞ்சது. புரியுதா? இது அவனுக்கு நடந்தது சரி, நமக்கு விசுவாசிகளுக்கு இது நடக்கக்கூடாதுல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, விசுவாசிகளுக்கு நடக்கக்கூடாது. சாத்தான் கூடார ஆணியவும் சம்மட்டியவும் தூக்கிடக்கூடாதுல்ல. அல்லேலூயா. சின்ன கடன்னா சமாளிச்சிடலாம், கடன் பெருகிட்டே இருந்துச்சுன்னா சமாளிக்க முடியுமா? சின்ன வியாதியை சமாளிச்சிடலாம். சின்னதில் இருக்கும்போதே அதை நம்ம வேரோட பிடிக்கிட்டா ஜெயம் எடுத்துடலாம். அது பெருசாகி 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 கடன் தொல்லை ஆகும்போது தப்பிக்க முடியாமல் நடுக்கடலில் கிடந்து தத்தளிச்ச மாதிரி தத்தளிக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் தளபதி. பக்கத்தில் கையை கூட சொல்லுங்க, நீங்கள் தான் தளபதி. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் கமாண்டர், நீங்க தான் கேப்டன். ஆமே, அதிகாரி. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, கையை நல்லா சொல்லுங்க. நீங்களும் நானும் உறங்கிட்டா சாத்தான் சம்மட்டியை வச்சு சுத்தியலை வச்சு ஆணியை வச்சு சிசேராவை அடித்தது போல நம்மளை அடிச்சிருவான். அப்புறம் நாக்க தள்ளிக்கிட்டு தான் என்ன செய்யணும்? கிடக்கணும். அப்போ எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். காலங்களை கோடை காலத்தில் என்ன செய்யணும்? சேர்க்கணும். இந்த காலம் நமக்கு கோடை காலம். இந்த கோடை காலம் முடிஞ்சிருச்சுன்னா ரப் சீசன். ரப் சீசன்னா என்ன? அப்பா இடுப்பு வலிக்குதுப்பா, படியில் என்ன செய்ய முடியல, ஏற முடியல, இடுப்பு வலிக்கப்பா, கைகால் வலிக்கப்பா. இப்படி சோம்பல். இளைப்புள்ள காலம் வருக்கு முன்னாடி உற்சாகமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தில் படிச்சிருக்கீங்களா? 2 பொம்பளைய, 2 லேடிஸு. இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளை. ஆளுக்கு ஒரு பிள்ளை. 2 பேரும் பிள்ளைய பக்கத்தில் ஓட்டு படுத்து கிடக்குறாங்க. ஒருத்தி என்ன செஞ்சா? புரண்டு உளுந்து பிள்ளைய கொன்னுட்டா. பிள்ளை என்ன செஞ்சுட்டா? கொன்னுட்டா. நடிச்சாமத்தில் எந்திரிச்சு பார்த்தா அவன் பிள்ளை எப்படி கிடக்கு? செத்து பல்ல பொழந்துக்கிட்டு கிடக்கு.
உடனே அவன் தந்திரமா என்ன செய்யறான், பிள்ளை செத்த பிள்ளைய அவ பிள்ளை எடுத்து அங்கிட்டு போட்டுட்டு உயிரா இருக்கிற பிள்ளைய தூக்கி இங்கிட்டு போட்டான். காலையில எந்திரிச்சு பார்த்தா உயிரா இருக்கிற பிள்ளையினுடைய தாய் பார்த்தா பிள்ளை செத்து கிடக்கு. பிள்ளைய தடவி முகத்தை பார்க்குறா, இது நம்ம குழந்தை இல்லை. 2 பேருக்கும் மயிலுடி சண்டை என்ன செய்யுது வருது. அடியே இது என் பிள்ளை இல்லை, அதுதான் என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளைன்னு சொல்கிறா இவன். பஞ்சாயம் நிறைவேறல. நேர சாலமோன் ராஜா அப்போதான் பதவிக்கு வந்திருக்கிறான். இளைஞன் சாலமோன் ராஜா பதவிக்கு வந்திருக்கிறான். பஞ்சாயம் எங்கே வருது, அரண்மனைக்கு வருது. ராஜாவே எங்களுக்குரிய இந்த பஞ்சாயத்தை தீர்த்து விடுங்க பிரச்சனைய. என்னன்னு கேட்டா, செத்த குழந்தைய வச்சிருக்கிற சொல்றா, ஐயா உயிரோடு இருக்கிறது என் குழந்தை, அவன் நைட்டு புரண்டு படுத்து பிள்ளைய கொண்டுட்டா, செத்த குழந்தைய தூக்கி என் பக்கம் போட்டுட்டா, இல்லை உயிரா இருக்கிறதா என் குழந்தைன்னு அவ கத்துறா. இப்போ சாலமோன் ராஜா அப்பந்தான் பதவிக்கு வந்திருக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. டக்குன்னு ஞானத்துக்கு இடம் கொடுக்குறான். இடம் கொடுத்து உடனே படைத்த போர் சேவனை கூப்பிட்றான். ஒரு பட்டயத்தை என்ன செய்ய கொண்டு வான்னு சொன்ன. பட்டயத்தை கொண்டு வந்து அந்த உயிரா இருக்கிற குழந்தை என்ன செய்ய வாங்கி 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி என்ன செஞ்சிரு. எவ்வளோ நுணுக்கமாக கவனிக்கிறான்னு பாருங்க. நிறைய பேர் பிரசங்கத்தையோ கவனிக்கிறது இல்லை. சாலமோன் ராஜா அங்கே 2 பேருடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா உயிரா இருக்கிற அந்த குழந்தையினுடைய தாய் கத்துறா, ஐயா அந்த பிள்ளைய கொன்றாதி, அது உயிரோடே இருக்கு, அவளே வச்சு வளர்க்கட்டும். சாலமோன் ராஜா உடனே சொல்றான், அந்த உயிரா இருக்கிற குழந்தைய அதை வாங்கி அவ கையில் கொடுத்துருக்கு. அல்லேலூயா. ஆமென். தூக்கத்தில் என்னென்னமோ நடக்குது. தூங்கிறாதீங்க, வாழ்க்கையை விழிப்பா வச்சுக்குங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் நான் விடிய விடிய தூங்கலை. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே உங்களுக்கு முன்பாக ஆமாம் புளிப்பில்லாத அப்பமாக சூடாக கொண்டு வச்சாச்சு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு விழிப்பாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. அல்லேலூயா. பொருத்தனை எடுங்க. சிம்சோன் யாரு மடியில் தூங்குனா, கேடியாகிய தெளிலாள் மடியில் என்ன செஞ்சான், ஒரு கேடி, ஒரு வேசி. இவன் பராக்கிரமசாலி, தலையில் அபிஷேகம் இருக்கிறது. 300 சிங்கத்தை பிடிச்சி, ஒரே ஆளு 300 சிங்கத்தை பிடிச்சி அதை 150 ஜோடியா மாத்தி வாளில் தீப்பந்தத்தை கொளுத்தி எதிரியின் பாளையத்தை அழிச்சவன். அல்லேலூயா சொல்லுவோமா. அவ்வளவு பராக்கிரமசாலி. சீறி வந்த பாலை சிங்கத்தை பிடிச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டது போல கிழித்து போட்டான். பாருங்க, இவ்வளவு பெரிய வல்லமை வரம் பெற்றவன் ஒரு கேடி, ஒரு வேசியின் மடியில் போய் படுத்து தன் உண்மையெல்லாம் அவளை சொல்லி, அவ பார்த்தா அவனை அயர்ந்த நித்திரையை வர பண்ணி நல்லா தூங்கும்போது 7 ஜடைகளையும் சிறைச்சி எடுத்துட்டான். இல்லையா சொல்லுவோமா. பெலிசியர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அவனை மொட்டையடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆவியானவர் அவனை விட்டு என்ன செஞ்சாரு, விலகி போனாரு. பெலிசியர்கள் வந்து அவனை பிடிச்சாங்க, 2 கண்ணையும் குருடாக்கி போட்டாங்க. அல்லேலூயா. கையில் 2 கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி அவனை கொண்டு வந்து எங்கே போட்டாங்கன்னு இருக்கு. ஆமாம், செக்கிழுக்க போட்டாங்களாம். மாடு செக்கிழுக்கிறது போல இழுக்கப்பட்டாங்க. இப்போ தூக்கம் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, தூக்கம் ஒரு அளவு தான் இருக்கணும். தூக்கத்தை ஆண்டுடைய பிள்ளைகள் விரும்பினால் தரித்திரம் உண்டாகும், நஷ்டம் உண்டாகும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும், கவனிங்க, தாவீது
சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியவும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனான். பாருங்க, கவனிங்க. இப்ப சவுல் ராஜாவுடைய தலைவர் அப்னேரும், அப்னேர் தான் தளபதி, சாதாரணமானவன் அல்ல, இஸ்ரவேலிலேயே பேர் பெற்ற தளபதி அவன் அப்னேர். ராஜா சவுல் யுத்த வீரன். இவங்க எல்லாரும் சேர்ந்து படைகளோடு யாரை தேடிக்கிட்டு அழைக்கிறாங்க? தாவீத தெள்ளு பூச்சியை பிடிச்சி நசுக்கிறது போல நசுக்கிறதுக்காக 3000 படைகளோட தேடி அலைகிறாங்க. மலைகள், குன்றுகள், பர்வதங்கள் எல்லாம் தேடுறாங்க. ஒரு இடத்துல வரும்போது சவுலும் அப்னேரும் சவுலின் படைகள் என்ன செய்கிறாங்க? பாளையம் இறங்கி அந்த இடத்துல படுத்துடுறாங்க. படுத்து நல்லா அயர்ந்த நித்திரையாக உறங்குறாங்க. தூக்கத்தில் பாருங்க என்ன நடக்கணும். தாவீது இறக்கமுள்ளவனால விட்டுட்டு போயிட்டான். இறக்கமில்லாதவனா என்ன செஞ்சிருப்பான்? ஈட்டி எடுத்து சவுல் ராஜாவுடைய நெஞ்சிலே என்ன செஞ்சிருப்பான்? குத்தியிருப்பான். கர்த்தருக்கு பயந்ததுனால அவனை உயிரோடு என்ன செஞ்சான்? விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, சில வேளையில் கர்த்தர் நமக்கு இறக்கப்படுறார். சரி, ஒரு காலத்தில் இவன் நல்லா ஆண்டவரை துதிச்சான், பாடுனா, நல்லா ஊழியத்திற்கு தசம பாகம் காணிக்கையில் கொடுத்தான். சரி, பொழைச்சி போகட்டும். ஒரு வரத்தை மட்டும் அவன்கிட்ட இருந்து எடுத்துருவோம். அவள்கிட்ட இருக்கிற ஒரு வரத்தை மட்டும் என்ன செஞ்சிருவோம்? எடுப்போம். செம்பு எது தெரியுமா? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் போயிடும். சவுலும் அப்னேர் உறங்கும் போது என்ன நடந்துச்சு? படிங்கயா. இப்போ 12 தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். ஒருவரும் காணவில்லை, அது ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. ஒருவர் இவ்வளவு வாரி பாருங்க, படைகள் சூழ்ந்து படுத்து கிடக்குது. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். எல்லாரும் தூங்கினாங்க. தூங்குனதுனால எதை பறி கொடுத்தான்? ஈட்டியை பறி கொடுத்தான். செம்பாகி ஆசீர்வாதத்தை அவன் என்ன செஞ்சான்? பறி கொடுத்தான். எச்சரிக்கையா இருக்கணும். ஈட்டியை விட்டுறக்கூடாது. வாக்கு தத்தத்தை, ஈட்டினா கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஈட்டியை உயர்த்தி பிடிக்கணும். எப்போது ஆண்டுடைய பிள்ளைகள் வாக்கு தத்தத்தின் மேலே கவனமா இருக்கணும். நீங்க நம்பி வந்த வாக்கு தத்தத்தின் மேல கவனமா இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேல கவனமா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரம் தான் உங்களுக்கு சிங்காசனம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போட்டு தான் உங்களுக்கு சிங்காசனம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வள்ளம் தான் சிங்காசனம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரம் தான் சிங்காசனம். உங்க மனைவி தான் உங்களுக்கு சிங்காசனம். உங்க கணவர் தான் உங்களுக்கு சிங்காசனம். உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு சிங்காசனம். உங்க தகப்பன் தாய் தான் உங்களுக்கு சிங்காசனம். ஆண்டுடைய பிள்ளைகள் இழந்துடக்கூடாது. விழிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும். எசேக்கியேல் 22:30 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும்படி ஒரு மனுஷனை தேடினேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். தேசம் அழிந்து போயிடக்கூடாது. தேசத்துக்காக திறப்பில் நிற்கணும். குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கணும். தகப்பன் தாய்க்காக திறப்பில் நிற்கணும். கணவன் மனைவிக்காக திறப்பில் நிற்கணும். வாழ்வாதாரத்துக்காக திறப்பில் நிற்கணும். சுறுசுறுப்புள்ளவன் செல்வத்தை சேர்ப்பான். கோடைக்கால அறுப்பு காலத்தில் சேர்க்கிறவன் ஐஸ்வர்யவானவன். இந்த காலத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் லெக்கை அடையும் மட்டும் தூங்காம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். தூங்காம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். உங்க பேரு இஸ்ரவேலா மாறுக்கு மட்டும் போராடி ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சாமுவேலுங்கிற வாக்குத்தத்தம் பிறக்கு மட்டும் போராடி ஜெபம் பண்ணணும். வாக்குத்தத்தம் பண்ணி ஜெபம் பண்ணணும்.
ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை நீங்க அடைய மாட்டோம். நீங்களும் நானும் போராடி ஜெபம் பண்ணணும். தூக்கத்தை விரும்பாதே. விரும்புனா தரித்திரனாயிருவேன். முழங்கால் படியிடுவோம், ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலிருந்து வந்த சத்திய வசனம் எனக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தேன்னு சொன்னவங்க, அந்த மணவாட்டி முதல்ல மணவாளன் கூப்பிடும்போது எந்திக்காம அவ கதை சொல்லிக்கிட்டே இருந்தனால மணவாளன் அவர் மேலே எரிச்சப்பட்டு சொல்கிற வார்த்தை தான், அவளை யாரும் எழுப்பாதிய, அவள் நல்லா தூங்கட்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மணவாளன் நம்ம மேலே எரிச்சப்பட்டுறக்கூடாது, கோபப்பட்டுறக்கூடாது, நம்மளை கைவிட்டுறக்கூடாது, நம்ம லட்சியம் அடைந்து போயிடக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுக்கிறீங்களா? மற்றவர்கள் தூங்குறது போல நான் தூங்க மாட்டேன். நான் இரவுக்குரியவன் அல்ல, இரவுக்குரியவள் அல்ல, பகலுக்குரியவன், பகலுக்குரியவன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, நம்ம சரீர இளைப்பாறுதலுக்காக கொஞ்ச நேரம் உறங்கலாம், அதிகமாக தூக்கத்தை விரும்பக்கூடாது. விரும்புனா அது உலக தரித்திரத்தையும் ஆவிக்குரிய தரித்திரத்தையும் கொண்டு வந்துடும். ஆண்டவருக்கென்று எதையாண்டு சாதிக்கலாம்னு நினைச்சா அது தோல்வியா முடிஞ்சிடும். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்களே வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தானியேல் குப்புற விழுந்து உறங்கி நித்திரைக்குள்ள போனது போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க நித்திரைக்குள்ள போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க நடுங்கி விழிப்பா நீங்க எழுந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு தேவ பிள்ளைகள் நாம் நடுங்க வேண்டும். நடுங்கி அப்பாட்ட நீங்க ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? ஆண்டவர், எங்கள் சபை மக்கள் நாங்கள் விழிப்பா இருக்கணும். நாங்கள் லெக்கை அடைய மாட்டோம், வாக்கு தத்தத்தை அடைய மாட்டோம். தாவீதை போல, யோசேப்பை போல, யாபேசை போல, ஆபிரகாமை போல நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கணும். ஆமை, கவனமுள்ளவர்களா இருக்கணும். அந்த அண்ணாளை போல பெருமூச்சு விட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான வேளைகள் எல்லாம் உங்க துதி என் நாவல இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சடுகுடுகாரன் வந்து உன் வீட்டு முன்னாடி நல்ல காலம் பிறக்கன்னு சொல்ல, அது நிறைவேறாது. ஒரு காலத்தில் சடுகுடுகாரன் சொன்னா பதறி அடிச்சு ராத்திரியில் எந்திரிச்சு உட்கார்ந்து கேட்பாங்க. இது சடுகுடு அல்ல, நித்திய ஜீவ வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தை. இது உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள மாத்திரமல்ல, நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிற வார்த்தை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் நிறைவேறுகிற வார்த்தை. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்துகிறாரு, ஸ்திரப்படுத்துகிறாரு, நிலைநிறுத்துவாரு. தமது நித்திய மகிமைக்காக உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் ஆமென், ஒரு மறுரூப மலை. ஹல்லேலூயா. கர்த்தர் காமித்தாரே, ஆண்டவர் ஆமென், மகிமையின் மலை, கண்மலை. மகிமையின் மேகம் நம்மளை மூடுகிறது. நீங்க ஒரு பொருத்தனையோடு நீங்க போங்க. ஆமென். குடியாரம் பேச்சு மாதிரி இருக்கக்கூடாது. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படி இருக்கக்கூடாது. யூடியூப்ல இந்த செய்தி பதிவாக இருக்கும். நேரம் இருக்கும்போது நீங்க திரும்ப கேட்டு நல்ல உணர்வடையணும். இந்த வாரம் சபை மக்கள் ஒரு பொருத்தனையோடு கடந்து போகணும்.
மூத்த சகோதரமார் சகோதரிகள், அருமையான தம்பிமார், வாலிப தம்பிமார்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் உன் எதிர்கால லக்கை அடையும் மட்டும் தாவீதை போல போராடி ஜெபிக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் மைக்கு பிடிச்சு சாட்சி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். தாவீது சொல்றான், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காண மட்டும் என் வீடாகிய வீட்டுக்குள் நான் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவதும் இல்லை. யூதாவின் வனாந்தரத்திலே போய் கதறுவானான் தாவீது. அமைச்சர்கள் தளபதியெல்லாம் வந்து கெஞ்சுவாங்களா, ராஜா நீங்க ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கிறீங்க, என்னை விட்டு என் தேவனுக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும். இரவு பகலா தாவீது ஜெபம் பண்ணா. கர்த்தர் தாவீதின் வாஞ்சையை நிறைவேற்றி சாலமோன் மூலமா கர்த்தருடைய மகிமையான ஆலயத்தை கட்ட வைத்தார்.